கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த தலைப்பிலே தியானித்து ஒரு 2 தலைப்பு நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம்களா? கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்று. கர்த்தர் நம்மளை வழிநடத்துகிற விதமே வேற. நீங்கள் உங்களுடைய பிரயாசத்தில் வழிநடத்துகிற விதமும், அவர் நமக்குள்ளே இருந்து நம்முடைய குடும்பத்தை வழிநடத்துகிற விதமும் வேறு. நாம் அதை எப்படி அறிந்து கொள்கிறோம் பொழுது நம்முடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். தேவனுடைய வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் போது பாருங்கள், அவர் எப்படி வழி நடத்துகிறார். இது சில வார்த்தைகளை நாம் இன்று கவனிப்போம். பாருங்கள், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யோக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். தேவன் பாருங்க, வார்த்தை என்ன அழகாக சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர். இந்த சேனைகளின் கர்த்தர் அப்படின்னா, இந்த உலகத்திலே பெரிய பெரிய இராணுவங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி பெரிய இதுக்கு தலைவர் இருக்கும்போது அதனுடைய பெரிய அந்த இதுக்கு போருக்கு அந்த தயாராக இருக்க அந்த இந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்களுடைய யாரும் கூட நெருங்க முடியாது. அந்த சூழ்நிலை அந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப இருக்கும். அந்த மாதிரி இந்த சேனைகளின் கர்த்தர், இந்த சேனைகள்னால் இப்போ பாருங்கள், இஸ்ரேல் நாட்டிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் இந்த உலகத்திலே இல்லாத பெரிய பெரிய ஆயுதங்கள்லாம் வச்சுருக்குன்னு சொன்னாங்க. அமெரிக்காட்டே இல்லைங்க, அந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் அவங்க தயார் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு ஞானத்தை தேவன் கொடுத்துருவார் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு. இப்படி அந்த இஸ்ரேல் மக்களை தேவன் பாருங்கள், அந்த அளவுக்கு அவங்ககிட்ட இருக்குது இப்போ அந்த ஆயுதம், ஆனால் அதற்கு முன்பாகவே தேவன் அந்த அளவுக்கு பாதுகாத்தார் பாருங்கள். தேவன் அவர்களுக்கு பாருங்கள், அந்த ஒரு உடன்படிக்கை எனக்கு ரொம்ப பிடிச்ச உடன்படிக்கை பாருங்கள். உன்னை சபிக்கவனை சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கவனை ஆசீர்வதிப்பேன். நீங்கள் இதை சிம்பிளாக தான் ஏதாவது கேட்டிருக்கலாம், ஆனால் இதில் எவ்வளோ பெரிய இது அடங்கியிருக்கு தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு நீங்கள் உங்களை பார்த்து ஒருத்தன் ஏதோ அபதூரமாக பேசிட்டான் வாங்கிட்டான், நீங்கள் ஒன்றுமே செய்யணும் பாருங்கள். தேவனே அதை செய்கிறார் பாருங்கள். உன்னை சபிக்கவனை சபிப்பேன், ஆசீர்வதிப்பவனை ஆசீர்வதிப்பேன். ஒரு மனுஷனுக்கு உங்களுக்கு உங்களுக்குள்ள அன்பாக இருந்த ஆசீர்வாதம்னா, நீங்கள் போய் நின்னாலே போதும், அந்த இடமே ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அவங்களுக்கு செல்வ பெருக்கு இருக்கும், பொருளாதாரம் வந்துடும், அந்த மாதிரி காரியங்கள். ஏனென்றால் உங்களுக்குள்ளே தேவன் உலாவுகிறார். உங்களை யாராட்டு தவறான பேசினாலும் நீங்கள் ஒன்றுமே செய்யண்டாம். இந்த உலகத்தில் பாருங்கள், நிறைய பேர் இப்படி தான் பிரச்சனையில் மாட்டிக்கிடுதாங்க. உங்களை யாராட்டும் எதுவும் சொல்லிட்டாங்கன்னா திரும்ப நான் ஏதாட்டும் செஞ்சாகணும், அவனை விட்டக்கூடாது. ஆனால் சேனைகளின் கர்த்தர் பாருங்கள், அவர் என்ன செய்கிறாரு, நான் இருக்கிறேன். போர்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நீங்கள் நாட்டில் இருக்கீங்க, அழகாக தூங்கிட்டு இருக்கீங்க, சில நாடுகளில் உள்ள மக்கள் எல்லாம் தூங்க. ஆனால் பாருங்கள், பார்டர்லெல்லாம் மற்றதெல்லாம் பாருங்கள், அவங்க இரவும் பகலும் தூங்காமல் இருந்து நம் கண்விழித்து காத்து கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் எதிராளிகள் உள்ள வராத அளவுக்கு நம்ம நிம்மதியாக ஒரு தூக்கத்தை கொடுக்குறார். அதே மாதிரி கர்த்தர் பாருங்கள், நம்மளை எப்படி அழகாக வழி நடத்துகிறார் பாருங்கள். அந்த சேனைகளின் கர்த்தர் பாருங்கள், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் இப்போ தூங்குறீங்க, சிலவ அருமையாக தூங்கி காலையில் எழுந்துச்சு கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறீங்க. ஏன் தேவனுக்கு கொடான கொடி நன்றி. இந்த உலகத்தில் எத்தனை விதமான அசாங்கங்கள் நடக்கு, எத்தனை விதமான தவறுகள் நடந்து கொண்டு, எத்தனை விதமான போர்கள் நடக்கு. ஆனாலும் பாருங்கள், கர்த்தர் உங்களை எவ்வளோ அற்புதமான வழி நடத்துகிற. காலையில் எழுந்திரிச்ச உடனே உங்களுக்கு அருமையான டிஃபன் அம்மா பண்ணி கொடுக்குறாங்க, அப்பா ஸ்கூலில் கொண்டு விடுறாங்க, இல்லை நீங்கள் வேனில் ஏதாட்டு போகலாம். இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. தாய் தப்பன் கூட இருக்காங்க, உங்களுக்கு நிறைய காரியங்களை தேவன் அழகாக கொடுத்துருக்கு. ஆனால் சில இடத்துல பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் தனியாக இருக்கும், தாய் தகப்பன் இருக்காது, ரொம்ப கஷ்டத்தில். ஆனால் உங்களுக்கு நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அந்த கர்த்தர் நம்ம எப்படி வழி நடத்தினார் என்று. இப்படி தான் தேவன் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அழகாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த வழிநடத்தி கொண்டிருக்கிற இந்த தேவனுக்கு நீங்கள் எப்பொழுதும் நன்றியோடு இருக்க வேண்டும். தேவானே உமக்கு கொடான கொடி நன்றி. பாரு, அதுக்கு சேனைகளின் கர்த்தரே நீர் என்னோடு கூட இருக்கிறேன், நான் போக்குவரத்தை ஆசீர்வதித்த சேனைகளின் கர்த்தரே நீ என்னோடு கூட இருக்கிறேன், எங்கு சென்றாலும் எனக்கு சிறப்பு தர சேனைகளின் கர்த்தர் எனக்கு நிற்கிறேன், எனக்கு எதிராக வருகிற ஆயுதங்கள் எல்லாத்தையும் முறியடிக்கிற சேனைகளின் கர்த்தர் நீர் இருக்கிறேன். பாருங்கள், அந்த வார்த்தையை பாருங்கள், அந்த பைபிளுடைய லேங்குவேஜை பாருங்கள். அந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் சந்தோஷப்பட வேண்டும். பாருங்கள், இதுக்கு தான் ஒரு மனிதன் பாருங்கள் ரட்சித்த உடனே ஒரு மனிதன் கிறிஸ்துக்குள் வாரான், ஒரு இந்துவோ மற்ற எந்த மதத்தில் உள்ளவனோ ஆரம்பித்தாங்களாம், உடனே அவனுக்கு என்ன பண்ணணும், அவன் முதல்ல ரட்சித்தான், ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட உடனே அவன் என்ன பண்ணுறான்னா அவனுக்கு பைபிள் கொடுக்கப்படுது, வார்த்தைகளை கவனிக்க சொல்லி. அப்போ அந்த வார்த்தைகளை தினமும் படித்து 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 இரவும் பகலும்
ஒரு மனிதன் தியானிக்கிறான், அவன் யார்? பாக்கியவான். பாருங்கள், இந்த மாதிரி அந்த வார்த்தை அவன் தினமும் கவனிக்கும் பொழுது தேவன் அவனுக்குள்ளே உலாவி அவனுடைய காரியத்திலே இந்த பைபிளில் கொடுக்கப்பட்ட எல்லா செல்வ செழிப்புகளும் உங்களுக்கு அனைத்தையும் தேவன் கொடுக்கிறார். பாருங்கள், இந்த சேனைகளின் கர்த்தர் எப்படி அழகாக உங்களை வழிநடத்துகிறார் பாருங்கள். ஒவ்வொரு நாளும் நம்முடைய இந்த தியானத்திலே கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார்? இப்படி தான் வழிநடத்துகிறார். அவருடைய வார்த்தை கொண்டு வழிநடத்துகிறார். சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருக்காருங்க. நீங்கள் கவலைப்படாதுங்க. தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் நமக்கு எப்பவும் கூட இருந்து நமக்கு காக்கிற தேவன் நமக்கு கூடவே இருக்கிறார். இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுது அவருடைய வழிநடத்தலை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஆம், அவர் வார்த்தை கொண்டு இந்த உலகத்தையே உண்டு பண்ணவர், இந்த அண்ட சராசரி படைத்தவர். வார்த்தை கொண்டு எல்லாத்தையும் படைத்து இந்த மனிதனுக்காக உண்டு பண்ணி அழகான ஏதேன் தோட்டத்தை வைத்து அவனுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்குறோம் அல்லவா ஆதியாகமத்தில். அந்த அளவுக்கு தேவன் ஒரு மனிதனுக்கு எவ்வளோ அழகாக அற்புதமாக கொடுத்த அந்த தேவன் பாருங்கள் எப்படி வழி நடத்தினார் பாருங்கள். அவன் கேட்டானா, அவனை உருவாக்கி அவனுக்கு அற்புதமான தோட்டம் கொடுத்து கனிகள் கொடுத்து நதிகள் கொடுத்து ஒருவனுக்கு குளிக்கிறதுக்கு எத்தனை நதி. இன்றைக்கி எத்தனையோ மக்கள் இருக்காங்க, அங்கே நதியில் குளிக்கிறாங்களா இல்லை எங்கே போகிறாங்களா? ஒன்றுமே கிடையாது. வீட்டில் நல்லி திறந்தால் தண்ணி வருது. அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை வழிநடத்துகிறார். அந்த நேரத்தில் அப்படி இருந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்கள், எல்லா விதமான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்குறார். எப்படி அழகாக வழிநடத்துகிறார். எங்கேயோ இருந்து தண்ணி உங்கள் வீட்டுக்குள்ளே டேப் திறந்தால் வருது. இது எப்படி? இது எவ்வளோ பெரிய சாத்தியம் பாருங்கள். அந்த காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே போய் கிணத்துல தண்ணியை கோரி வீட்டுக்கு கொண்டு வருவாங்க, குடமுடமாக கொண்டு வந்து வைப்பாங்க, தண்ணியை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் யாரோ ஒருவருக்கான ஞானத்தை கொடுத்து இன்றைக்கி வீட்டுக்குள்ளே நீங்கள் டேப்பை திறந்தால் தண்ணி வருது. அந்த அளவுக்கு தேவன் உங்களை எல்லாம் அழகாக வழி நடத்துகிறார் பாருங்கள். உங்களுக்கு தேவையான தண்ணிகள் நீங்கள் எப்பவும் கர்த்தரை நேசிக்கிறதுக்கு நேரத்தை கொடுக்குறாங்க. ஆனால் நிறைய பேர் வெறும் வேஸ்ட்டாக தான் நேரத்தை செலவு செய்கிறாங்க. நீங்கள் உங்களுக்குன்னு உங்கள் மனதை நீங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது முதலாக தேவனுடைய ராஜ்யத்தை தேடி உனக்கு நான் எல்லாம் தருகிறது. எப்படி? அவருடைய வார்த்தை நீங்கள் படிங்க, அவருடைய வார்த்தை எடுத்து பேசுங்க. பேசும் பொழுது புக்கில் எழுதி பழகுங்க. அதை எடுத்து எழுதி 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 நீங்கள் பார்க்கும்போது அந்த ஒரு அன்பு, அந்த தேவனுக்குள்ள ஒரு அன்பு வந்துடும். சும்மா ஏதோ கடமைக்கு இல்லை, உங்களுக்குள்ள தேவனுக்குள்ள அந்த உறவு இருக்குது. எப்பவும் நீங்கள் தேவனை தான் நேசிப்பீங்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆமாம், அவருக்கு தான் நீங்கள் முதலிடம் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ கொடுக்கும்போது அவர் உங்களுடைய குடும்பத்தை சிறப்பாய் வழி நடத்துவார். நான் தான் இந்த தலைப்பை வச்சுருக்கேன், கர்த்தர் எப்படி வழி நடத்துவார். அவருடைய வார்த்தை நீங்கள் அப்படியே அப்சர்வ் பண்ணி நீங்கள் உள்வாங்கி இந்த இதயத்துக்குள்ளே போட்டுடணும். இன்றைக்கி வர்ற எண்ணங்கள் நிறைய ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் இருக்குது, இந்த தாட் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் எதை உள்ளே விதைக்க வேண்டும், எதை நாம் இதயத்துக்குள்ளே வைக்க வேண்டும், நாம் தான் டிசைட் பண்ணணும். அப்போ தேவனுடைய வார்த்தை இவ்வளோ அழகாக நமக்கு விதைத்து பெரிய ஆலமரம் போல நம்முடைய வாழ்க்கையை தருகிறார் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் நாம் செய்வதில்லை. பிறகு சொல்லுறது, ஐயோ கர்த்தர் என்னை இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டார். அந்த மாதிரி நம்ம இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவர் வழிநடத்துகிற விதமே வேறு. ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்போம். இந்த கர்த்தர் வழிநடத்துகிற விதமே வேறு. அதனால தான் கர்த்தர் எப்படி உன்னை வழி நடத்துகிறார் என்று நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் இப்படி சொல்லணும். பாருங்கள், நான் வீடியோ பார்க்குறேன், இந்த வீடியோவில் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை என்ன அழகாக இந்த வார்த்தை கொண்டு நாம் ஒவ்வொரு நாளும் அவர் வழி நடத்துகிறார். அவர் கர்த்தருடைய வார்த்தையினால் நான் ஜீவிக்கிறேன் என்று சொல்லணும். சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் பயப்படேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் நிமிர்ந்து சொல்ல வேண்டும். சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.